ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 9 நவம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 23ஆம் நாள். திதி பஞ்சமி இரவு 1:55 மணி வரை, பிறகு ஷஷ்டி. நட்சத்திரம் திருவாதிரை இரவு 8:04 மணி வரை, பிறகு புனர்பூசம். யோகம் சித்தம் பிற்பகல் 3:02 மணி வரை, பிறகு சாத்தியம். கரணம் கௌலவம் இரவு 3:05 மணி வரை, பிறகு செய்துளை பகல் 1:55 மணி வரை, பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. குழிகை காலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுடைய மனநிலை மிகவும் உற்சாகமாக இருக்கும். கடந்த சில நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி இன்று உங்களுக்கு வர வாய்ப்பு உள்ளது. வேலையிடத்தில் உங்களை நம்பி ஒரு முக்கிய பொறுப்பு ஒப்படைக்கப்படலாம். அந்த பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றும் ஆற்றல் இன்று உங்களிடம் இருக்கும். வணிகத்துறையில் இருப்பவர்கள் இன்று புதிய முயற்சி ஒன்றை தொடங்கலாம். வெளிநாட்டுடன் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் காணலாம். எதிர்பார்த்த நிதியுதவி எளிதில் கிடைக்கும் நாள் இது. குடும்பத்தில் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நீங்கள் சாந்தமாக சமாளிப்பீர்கள். துணைவியுடன் பேசும்போது நிதானமாக இருங்கள். இன்று சிறு பயணங்கள் மகிழ்ச்சி அளிக்கும். மாணவர்களுக்கு கல்வித்துறையில் நல்ல விளைவு கிடைக்கும். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இன்று மனநிலை அமைதியாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். சிறிது நேரம் தியானம் செய்தால் மன அமைதி பெருகும். அதிர்ஷ்ட தெய்வம் விக்னேஸ்வரன். அதிர்ஷ்ட நிறம் தங்கம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மன அமைதி நிறைந்த நாள். பணியில் சிறிய முன்னேற்றங்கள் காணப்படும். புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களின் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் நாள் இது. தடைப்பட்டிருந்த பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. வணிகத்துறையில் இருந்தவர்கள் இன்று ஒரு நல்ல ஒப்பந்தத்தை முடிக்கலாம். குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர்களிடமிருந்து மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வரும். சிறுவர்களுடன் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தை குறைக்கும். புதிய இடத்துக்கு பயணம் போகும் சாத்தியம் உள்ளது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறு தலைவலி ஏற்படலாம், ஆனால் கவலைப்பட தேவையில்லை. இன்று நீங்கள் எடுத்த முடிவுகள் நீண்டகால லாபத்தை தரும். நண்பர்களிடம் நம்பிக்கையுடன் பேசுவது நல்ல பலனளிக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் விஜயலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு கலவையான பலன் கிடைக்கும் நாள். பணியிடத்தில் புதிய சவால்கள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும். புதிய திட்டங்கள் அல்லது கூட்டங்கள் இன்று உங்களை பிஸியாக வைத்திருக்கலாம். திடீர் பணவீக்கம் வந்தாலும் அதை சமாளிக்கும் வழி பிறக்கும். குடும்பத்தில் சிறு விவாதங்கள் இருந்தாலும் பிற்பகல் நேரத்தில் சூழ்நிலை சீராகும். துணைவியுடன் சிறிய சந்தோஷ தருணம் கிடைக்கும். நண்பர்களிடமிருந்து புதிய வாய்ப்பு ஒன்று வரும். அதை நிதானமாக ஆராயுங்கள்.
தேவையற்ற செலவுகளை குறைக்க முயலுங்கள். ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்கும். மன அழுத்தம் தவிர்த்து சிறிது ஓய்வெடுப்பது நல்லது. அதிர்ஷ்ட தெய்வம் கிருஷ்ணன். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அமைதியான நாளாக அமையும். கடந்த சில நாட்களாக மனதிலிருந்த கவலைகள் இன்று குறையும். பணியில் நம்பிக்கை அதிகரிக்கும். நிதிநிலை சீராகும். கடன் சுமைகள் குறையும் வாய்ப்பு உண்டு. வணிகம் தொடர்பான முயற்சிகள் நல்ல முன்னேற்றம் காணும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பழைய உறவுகள் மீண்டும் இணையும் வாய்ப்பும் உண்டு. சிறு குழந்தைகளின் நகைச்சுவை உங்களுக்கு மன நிம்மதியை தரும். புதிய வாங்கும் முயற்சிகள் வெற்றியடையும். நண்பர்கள் உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். தியானம் மற்றும் யோகா உங்களை உற்சாகமாக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் திருநீலகண்டன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களின் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் உச்சத்தில் இருக்கும். உங்களின் கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும் நாள் இது. வேலை தொடர்பான முயற்சிகள் சிறப்பாக அமையும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்பை ஒப்படைப்பார்கள். அதை திறமையாக முடிப்பீர்கள். வணிகத்தில் சிறிய லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் சேரும். வெளிநாட்டு தொடர்புகள் விரிவடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். பழைய உறவுகள் மீண்டும் இணையும் வாய்ப்பும் உண்டு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறிது ஓய்வெடுப்பது நல்லது. வெளியில் உணவு சாப்பிடுவதை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட தெய்வம் பாலமுருகன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சில விஷயங்களில் நிதானம் அவசியம். புதிய முடிவுகளை எடுப்பதற்கு இன்று சரியான நாள் அல்ல. சில விஷயங்களில் குழப்பம் தோன்றலாம். வேலை தொடர்பான முயற்சிகளில் சிறு தாமதம் ஏற்படலாம். ஆனால் பொறுமையாக இருந்தால் பிற்பகலில் நல்ல முன்னேற்றம் காணலாம். வணிகத்தில் பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து சில புகார்கள் வரலாம். அதை அமைதியாக கையாளுங்கள். புதிய கூட்டாண்மை முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. குடும்பத்தில் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு தோன்றலாம். தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாதீர்கள். ஆரோக்கியம் சிறிது சோர்வாக இருக்கும். தூக்கமின்மை ஏற்படலாம். அதற்காக சிறிது ஓய்வெடுக்கம். அதிர்ஷ்ட தெய்வம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள். நீண்ட நாளாக காத்திருந்த வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் திறமை வெளிப்படும் நாள் இது. வேலை தொடர்பான நல்ல செய்தி ஒன்று வரும். மேலதிகாரிகள் உங்களிடம் நம்பிக்கை வைப்பார்கள். உங்கள் கருத்து மதிப்பு பெறும். வணிகத்தில் நல்ல வருவாய் கிடைக்கும். புதிய கூட்டாண்மைகள் சிறப்பாக அமையும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை தருவார்கள். குழந்தைகளின் சாதனை பெருமை தரும். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். மன அமைதி பெருகும். அதிர்ஷ்ட தெய்வம் விக்ன விநாயகன். அதிர்ஷ்ட நிறம் பொன்மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று கவனமாக இருங்கள். முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். பணியிடத்தில் சிறு மன அழுத்தம் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானம் அவசியம். பொறுமையாக நடந்தால் சிக்கல்கள் தற்காலிகம் மட்டுமே இருக்கும். வணிகத்தில் சில தடைகள் வரலாம். பெரிய முதலீடுகள் இன்று தவிர்க்கவும்.
பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து சிரமம் வர வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் சிறிய மனக்கசப்புகள் இருக்கலாம், ஆனால் பிற்பகலில் சூழல் மாறும். அமைதியாக நடந்து கொண்டால் நல்ல பலன் வரும். ஆரோக்கியம் குறைவாக தோன்றலாம், சிறிது ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். பயணங்களை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட தெய்வம் வித்யாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 7, 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புதிய உற்சாகம் வரும் நாள். மனதில் இருந்த சோகங்கள் மங்கி போயிச்சு. சிறு சிரிப்புடன் நாளை தொடங்குவீர்கள். வேலை தொடர்பான விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களின் முயற்சிகளை மற்றவர்கள் பாராட்டுவார்கள். வணிகத்தில் சிறிய முன்னேற்றம் காணப்படும். புதிய வாடிக்கையாளர்கள் சேர வாய்ப்பு உண்டு. கையிருப்பு பணம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு பிற்பகல் நேரம் சாதகமாக இருக்கும். குடும்ப சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும். உறவினர்கள் வருகை தரலாம். வீட்டில் சிறு திருவிழா உணர்வு ஏற்படும். நண்பர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து மகிழ்வீர்கள். சிலர் உங்களிடம் ஆலோசனை கேட்கலாம். அதை மனமகிழ்ச்சியுடன் கூறுங்கள். மாணவர்கள் இன்று மன அமைதி பெற்று நல்ல கவனம் செலுத்துவார்கள். போட்டித் தேர்வில் நம்பிக்கை உருவாகும். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் சிறு தலைவலி ஏற்பட்டால் சிறிது ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட தெய்வம் வெங்கடாஜலபதி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புது ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக முயன்ற ஒரு விஷயம் இன்று வெற்றியை தரும். வேலை தொடர்பான முயற்சிகள் சீராக நடக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். திடீரென ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டாலும் அதை திறமையாக முடிப்பீர்கள். வணிகத்தில் நல்ல வருவாய் வரும். பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப இணைவார்கள். வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல பலன் தரும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகம். சிறிய விருந்தோம்பல் நிகழ்ச்சி இருக்கலாம். சிலர் புதிய பொருள் வாங்க திட்டமிடுவார்கள். மாணவர்களுக்கு நல்ல கவனம் வரும். கற்றல் ஆர்வம் உயரும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆனால் திடீர் பயணங்களில் கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட தெய்வம் திகம்பரன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று மன அமைதி நிறைந்த நாள். உங்கள் கருத்து மற்றவரால் மதிக்கப்படும். நீண்ட நாள் ஆசை ஒன்று இன்று நிறைவேறும் வாய்ப்பு உண்டு. வேலை தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம். புதிய திட்டங்கள் தொடங்கும். சிலர் பதவி உயர்வு பற்றிய தகவல் பெறலாம். வணிகத்தில் போட்டி அதிகம் இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அதை சமாளிப்பீர்கள். லாபம் அதிகரிக்கும். புதிய கூட்டாளிகளுடன் நல்ல உறவு உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உறவினர்களுடன் உரையாடல் சீராக நடக்கும். சிலர் வீட்டில் சிறு சுப நிகழ்ச்சி நடத்தலாம். மாணவர்களுக்கு உழைப்பின் பலன் கிடைக்கும். கற்றல் திறன் உயரும். ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆனால் திடீர் சளி, காய்ச்சல் வர வாய்ப்பு உண்டு. சூடான நீர் குடிப்பது நல்லது. அதிர்ஷ்ட தெய்வம் வேலன். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மனதில் இருந்த பயங்கள் குறையும். உற்சாகத்துடன் புதிய முயற்சிகளை தொடங்குவீர்கள். வேலை தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சிலர் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு பற்றிய தகவல் பெறலாம். வணிகத்தில் வருவாய் அதிகரிக்கும். பழைய கடன்கள் குறையும். புதிய கூட்டாண்மை நல்ல பலன் தரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உறவினர்களுடன் உரையாடல் சீராக நடக்கும். சிலர் வீட்டில் சிறு சுப நிகழ்ச்சி நடத்தலாம். மாணவர்கள் கல்வியில் கவனம் அதிகமாக செலுத்துவார்கள். புதிய துறைகளில் ஆர்வம் உருவாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆனால் மன அமைதிக்காக சிறிது யோகா செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்ட தெய்வம் கருமாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5.
சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.